போன பதிவுல ஈகோவை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்க்கலாமா? நம்மளுக்கு மிகப்பெரிய எனிமி யார் அப்படின்னு கேட்டோம்னா, அதுவும் ஈகோ தான். இப்போ ஈகோ நம்மளுக்கு ஒரு 3 விதமா வரும். நம்ம ரொம்ப பெரிய ஆளானதுக்கு அப்புறம், என்னை விட பெருசா இந்த உலகத்துல யாருமே இல்ல அப்படின்னு ஈகோ சொல்லும். இப்பதான் வளர்ந்து வருவோம். இப்பதான் வாழ்க்கையில சில விஷயம் கத்துப்போம். அப்ப எல்லாமே எனக்கு தெரியும். நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லும். லைஃப்ல தோத்து போயிருப்போம். அந்த டைம்ல என் தோல்விக்கு நான் காரணம் கிடையாது. என்ன சுத்தி இருக்கவங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள கை காட்டு இருக்கும். இது எப்படி சரி பண்றது? ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டோம் அப்படின்னா, அப்ப நம்மள விட பெரிய ஆள் யார் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த நேச்சர பார்க்கலாம். ஒரு பெரிய மலை, கடல் இது மாரி பார்க்கலாம். இப்ப நம்ம தான் இப்பதான் வளர்ந்து வரோம் அப்படின்னா, அந்த நேரத்துல உங்க கூட சரி சமமா வளர்ந்திருக்க ஒரு நபர தேர்ந்தெடுத்து அவர் கூட ஒரு போட்டி போடணும். அப்பதான் நீங்க புரிஞ்சுப்பீங்க. நீங்க அவருக்கு ஈக்குவல் தான். சரி சமம் அப்படிதான். இன்னும் பெரிய ஆள் ஆகல அப்படின்னு. லைஃப்ல தோத்து போயிட்டீங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னா, உங்களோட கீழ இருக்கிற ஒரு நபர தேர்ந்தெடுத்து, நீங்க வாழ்க்கையில கத்துக்கிட்டதெல்லாம் சொல்லி தர்றது மூலியமா, நீங்க தோத்து போன சில விஷயங்கள சொல்லி தர முடியும். சோ இந்த மாரி பண்ணும்போது ஈகோ நம்ம கிட்ட வராது. அத நம்ம புரொடெக்ட் பண்ணலாம்.